சந்தோஷ், நீயும் நந்தினி பேசிட்டு இருங்க. நான் போய் மற்றவங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சௌமி, நீ போயிட்டு வா. குடிடா, நல்லா குடி. இன்னைக்கு உன்னை குடிக்க வச்சு கவுக்கிறது தான் என் வேலையே. ஆனால் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் இப்போ உன்னை குடிக்க வைக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். உன் முன்னாடியே ஒருத்தி இருக்காளே, அவளே சந்தேகப்படுவா. அதனால் இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவேன். இன்னைக்கு நான் நினச்சதை நடத்தாமல் விட மாட்டேன். பேச முடியுமா முடியாதா? எங்க போற நீ இப்போ? இங்க பாரு நந்தினி, ரொம்ப ஓவர பண்ணாதனா? கல்நெஞ்சக்காரி அடி நீ. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். காலையில இருந்து நானும் எவ்வளவுதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, பேசு பேசு பேசுன்னு. நீ பாட்னு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, வீட்டுல தான் உன்னால பேச முடியல, நான் இங்கேயாச்சும் என்கிட்ட பேச வேண்டியதானே? எவ்வளவுதான் நானும் கெஞ்சுறது? உனக்கெல்லாம் மனசு இறங்கவே இருக்காதா? வாயை திறந்து பேசு நந்தினி, இரிட்டேட் பண்ணாத நந்தினி என்ன. இப்போ மட்டும் நீ இங்கிறது பேசாம போனேன்னு வையா, நான் இங்க இருக்கிற எல்லா சரக்கையும் குடிப்பண்டி. இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது நந்தினி. தயவு செஞ்சு கிட்ட பேசு. நான் எதையும் பிளான் பண்ணி பண்ணல நந்தினி. நீயும் நானும் மாடியில் தூங்கிட்டோம், நம்மள அறியாமலேயே தூங்கிட்டோம். அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? ஒத்துக்கிறேன், நீ என்ன நைட்டெல்லாம் கீழே போலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. ஆனால் எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எப்படியோ நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோமே, அதனால அதுக்கப்புறம் உன்னை சரியா நல்லா பார்க்க முடியாது. அதனால தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக உன் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் உன்னை கீழே விடுறேன் நான். ஆனால் நான் உன்கிட்ட எதுவும் தப்பெல்லாம் பண்ணலையேடி. எதுக்கு நீ என்கிட்ட பேசாமல் இருக்க? நந்தினி, நீ என்ன இப்படி பண்றது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஏத்துது நந்தினி. அட்லீஸ்ட் என்ன திட்டியாச்சும் தொலைஞ்சுக்கோ நந்தினி. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு நந்தினி. உனக்கு நான் சொல்றது புரியலையா? இல்ல நான் எக்கடாவது கெட்டு போட்டேன்னு நினைக்கிறியா? நான் அப்ப குடிக்கட்டுமா? பிரச்சனை இல்லைல்ல உனக்கு? குடிக்கட்டுமா? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறல்ல, என்கிட்ட பேச மாட்டேங்கிறல்ல, என்னை மதிக்க மாட்டேங்கிறல்ல. இங்க பாருடி, நான் சொன்னதை செய்யற ஆளு உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. உனக்கே இவ்வளவு அழுத்தம் இருக்குன்னா எனக்கு உன்னை விட அதிகமாவே இருக்கு. பாரு நான் என்ன பண்றேன் பாரு. நம்ம நினச்ச மாதிரியே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சூப்பர். சரி, இப்போ போயிட்டு இன்னொரு ட்ரிங்க் வேணுமான்னு கேட்போம். சௌமியா, இன்னொரு ட்ரிங்க் கிடைக்குமா? ஷியோர் சந்தோஷ், உனக்கு இல்லாததா? ரொம்ப தேங்க்ஸ் சௌமியா. உண்மையிலே நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா. குடு ட்ரிங்க்ஸ் குடு. எடுத்துக்கோ சந்தோஷ், என்ன வேணாலும் எடுத்துக்கோ, தாராளமாக எடுத்துக்கோ. தேங்க்யூ சௌமியா, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கேவலமாக டபுள் மீனிங்கில் பேசுகிறா அவ. என்ன வேணாலும் எடுத்துக்கொண்டு டபுள் மீனிங்கில் பேசுகிறா. அதை கூட புரியாமல் இருந்தாலும் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அவகிட்ட. அப்படியே வழிகிறானே. சி, நான் பேசலைன்னா இப்போ என்னவா இவருக்கு? எங்கள் அம்மா என்னை இஷ்டத்துக்கு திட்டுச்சு, அதனால தானே பேசாமல் இருக்கேன். இவர் தானே காரணம் எங்கள் அம்மா என்னை திட்டினதுக்கு. எவ்வளோ அசிங்கமாக போச்சு எனக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு. நான் பேசலைன்னா குடிப்பாரா, இல்லை இது ஒரு சாக்கை பயன்படுத்திக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல. சரி சந்தோஷ், நீ உன்னோட ட்ரிங்க்ஸை என்ஜாய் பண்ணு, நான் வரேன். இதில் என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சோம்பி. நீ நில்லு இங்கே. நீ இருந்தாதான் எனக்கு என்ஜாய்மெண்ட்டு. இங்கே நில்லு, எங்கேயும் போயிடாத. சரி சந்தோஷ். ஒரே நிமிஷம், அந்த மேடம் கிட்ட என்னன்னு கேட்டு வரேன். இதோ பாரு, மேடம் என்ன முறைக்கிறாங்க. என்ன மேடம் இப்படி முறைக்கிறீங்க? ஒருவேளை நந்தினிக்கு நீ குடிக்கிறதுல இஷ்டம் இல்லையோ என்னமோ, அதனால தான் முறைக்கிறா. பேசாம நீ குடிக்காத சந்தோஷ், விட்டுரு. பாவம் நந்தினி பாரு எவ்வளோ அப்செட் ஆயிருக்கா. சோமியா, இதை நீ சொல்லக்கூடாதுமா. உன் பேர் நந்தினி இல்லைல்ல, அது அந்த மேடமே சொல்லட்டும். நீ குடிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு வாயை திறந்து பேசட்டும். முறைச்சா போதுமா? பேசு, வாயை திறந்து பேசுடி, பேசு. ஓ சரி சந்தோஷ். நந்தினி, ஏன் நந்தினி இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற? பேசு. பாவம் சந்தோஷ் குடிச்சு உடம்பு கெடுத்துக்க போகிறான். ப்ளீஸ் பேச அவங்ககிட்ட, பாவம். உனக்கு இருக்கிற அக்கறை கூட அவளுக்கு இல்லை சோமியா. நான் கேடாவது குடிச்சு நாசமாக போட்டோன்னு நினைக்கிறா போல. பேசுங்க மேடம், பேசுங்க. ஐயோ, என்ன சந்தோஷ் அவ போறா? அச்சோ, கோச்சிக்கிட்டு போறா போல சந்தோஷ். நீ பேசாம விட்டுற சந்தோஷ், இதுக்கு மேல குடிக்காத. அதை நீ சொல்லாத சோமியா. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, உன் பேர் நந்தினி இல்லை. அது போறாங்க பேர், அந்த மேடம் பேர் தான் நந்தினி. அந்த மேடம் சொல்லட்டும், நான் குடிக்கல. ஆனால் மேடம் கோச்சிக்கிட்டு போறாங்கல்ல, போட்டோம், நான் குடிக்கிறேன். மேடம் என்கிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் நான் குடிப்பேன். இங்கே இருக்கிற எல்லா சரக்கையும் குடிப்பேன். காலி ஆயிடுச்சுன்னா ஆர்டர் பண்ணு சோமியா, நானே காசு கொடுக்குறேன். இன்னைக்கு குடிச்சே தீருவேன் நான். போயிட்டா திமிரு பிடிச்சுவேன். போட்டோம். சரி, இட்ஸ் ஓகே சந்தோஷ். அதான் போயிட்டால, நான் மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன். நோ சௌமியா, மற்றவங்களுக்குலாம் இங்கே ட்ரிங்க்ஸே கிடையாது. நீ என் பக்கத்துலேயே இருந்து ட்ரிங்க்ஸ் கொடு, ஓகே? எங்கேயும் போவாத. என்ன சொன்ன? உன் பக்கத்துலேயே இருக்கணுமா? என் பக்கத்துலேயே இரு. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம், சரியா? நீ எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டே இரு. நான் இப்போ இன்னொரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டா? ஷூர் சந்தோஷ், ஷூர், எடுத்துக்கோ. தேங்க்யூ சௌமியா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏற்றவில்லை நீ தான் தெரியுமா. எல்லாத்துலேயும் எல்லா வகையிலையும் நீ என்ன புரிஞ்சுக்கிற. தேங்க்யூ, நான் எடுத்துக்கிறேன்.
A few moments later. சூப்பர். நான் நினச்ச மாதிரியே சந்தோஷ் ஃப்ளாட் ஆகிட்டான். இப்போ யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே சந்தோஷம் நான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சந்தோஷ் நீ அப்படியே கொஞ்சம் பொறுமையாக எழுந்துக்கோ சந்தோஷ். நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எழுந்துரு. கூட்டிட்டு போறியா? கூட்டின்னு போ, எங்க வேணாலும் கூட்டின்னு போ. பாத்தீங்களா எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க, நல்லா மட்டையாயிட்டாரு. நான் பேசலன்னா இந்த ஆளு குடிப்பானா இஷ்டத்துக்கு, எவ்வளவு குடிச்சு தொலைச்சான்னு கூட தெரியல. அவரை கூட்டிட்டு வாங்க போங்கண்ணே, அப்படியே 4 அடி அடிச்சு கூட்டு வாங்க. எப்படி தொங்கி போய் கிடக்குறாரு பாருங்களா, கூட்டு வாங்கண்ணே அவரை. இவ வேற ஒருத்தி, இதான் சான்ஸ்ன்னு அப்படியே நல்லா பக்கத்துல ஒட்டிக்கிட்டு நிக்கிறா பாருங்க, புறம்புக்கு நாய் அவ. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஐயோ. சரிம்மா நீ கோவப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ இவன் எங்கேருந்து வந்தான்? சௌமியா நான் பாத்துக்கிறேன் இவனை, சரிங்களா? நீங்க விட்டுருங்க. சரி. ஆக்சுவலாக சந்தோஷ் ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டான், அதான் சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து கூட்டிகிட்டு போங்க. ஓகே சௌமியா, I'll take care of him. நீங்க போங்க. சாமி போவாத சாமி, நீ மட்டும் தான் என்ன பத்திரமா கூட்டிட்டு போவ. நீ போவாத, இங்க இரு. லூசு மாதிரி பேசாம எழுந்துரு, முதல்ல எழுந்துடுறா. லூசு மாதிரியாலாம் இல்லை, அந்த அளவு லூஸே தான், பைத்தியம் மென்டலு அறவை கடு. எப்படி குடிச்ச மாட்டே இருக்கான் பாரு. டேய் ஒழுங்கா நில்லுடா, ஏன்டா இப்படி குடிகார மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? நீ இப்போ குடிகாரன் தான், பட் ஸ்டில் பார்த்து நில்லு. பார்த்துக்கிட்டே தான் நிக்கிற, அவளை பார்த்துக்கிட்டே தான் நிக்கிற. இந்த சௌமியா பொண்ணுக்கிறா இல்லையா, அவள் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சுடா. அங்கே பாரு கீழே கிழிஞ்சு நர தொங்குது. சௌமியா நல்லா தானே சௌமியா சம்பாதிக்கிற, ஒரு நல்ல துணி வாங்கி போட வேண்டியதானே. டேய் என்னடா பேசுற நீ, அப்படிலாம் பேசாத, வா போலாம். அப்படித்தானே பேசுவேன், நான் என்ன ஒன்றாலும் பேசுவேன். என்ன சௌமியா பதிலே சொல்ல மாட்டேற? காசு இல்லையா? நாங்கள் தரட்டா உனக்கு, நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கிறியா? வந்தது நல்லா இருக்குன்னு சொன்னியப்பா ட்ரெஸ்ஸு, இப்போ நான் இப்படி பேசுகிறேன். ஓ அப்போ நான் போதையில் இருந்திருப்பேன், அதான் தப்பா சொல்லிட்டேன். இப்போ தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இந்த ட்ரெஸ் கன்றாவியாக இருக்குது. டேய் என்னடா பேசுற, வாயை மூடுறா. வாயை மூடிட்டா எப்படிடா பேச முடியும்? அங்கே பாரு இந்த ட்ரெஸ் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு. இதில் காலை வேற காமிச்சிருக்கிறான் இவன், என்னத்துக்கு காமிக்கிறானே தெரில. அங்கே பாரு என் நந்தினி, அவள் இங்கே தானே நிற்கிறா ஓரமா, என் கண்ணுக்கு தெரியுது. அவள் காலு கொஞ்சம் கூட தெரியாது, ஆனால் சூப்பராக இருப்பா, அழகாக. இந்த ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குதுல்ல. சரி சரி ஓகேடா வாட போலாம், வா போலாம், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. சரி என்னை பத்திரமா கூட்டணும் போ. சௌமியா மாதிரி பத்திரமா கூட்டின்னு போடும். ஏன்னா நான் சரக்கு இஷ்டம், சௌமியா என்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சிருவா. அந்த மாதிரி நீயும் படுக்க வைனா? பெட்டா டேய், இது என்ன நம்ம வீடா? வாய் முடிக்கிட்டு வாடா. ஏய் இது நம்ம வீடு இல்லைன்னு தெரியும்டா, ஆனாலும் சௌமியா அவ வீடை நம்ம வீடாவே நம்மளுக்கு கொடுத்துருவா. பார்ட்டி வைக்கும் போதெல்லாம் யார் இங்கே குடிச்சிட்டு மாட்டேனாலும் சௌமியா அவள் பெட்டில் கூட்டின்னு போய் படுக்க வச்சிருவா. கூடவே அவ்வளோ படுத்துப்பா. ஐயோ மச்சான், ரொம்ப டூ மச்சா பேசுறடா, வாயை மூடுறா தயவு செஞ்சு. நல்ல தேவைதான் இந்த சௌமியாவுக்கு, முடிக்கிறா அப்புறம் நல்லா குரங்க மாதிரி. இவன் நினைச்சிருப்பா இந்த ஆளுக்கு நல்ல சரக்கு ஊற்றி கொடுத்தா நல்லா மட்டையாயிருவா, யூஸ் பண்ணலான்னு. ஆனால் இப்போ பல்பு வாங்கிட்டு நிற்கிறா, பல்பு கட்டி. அடியே அந்த ஆள் போதையில் இருக்கும் போது தான் தெளிவாக இருப்பான், அது கூட தெரியல இந்த கொம்பு நட்டி நாய்க்கு. டூ மச்சா பேசிட்டாரோ? சரி இப்போ கொஞ்சம் 3 மச்சா பேசவா? நீ ஒன்றும் பேச வேணாம், மூடிக்கிட்டு வாட போகலாம். என்ன சௌமியா ஷாக்கிங்காக இருக்கா உங்களுக்கு? என்னடா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், திடீர்னு இப்படி ஆயிட்டானேன்னு யோசிக்கிறீங்களா? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, இதெல்லாம் குடிச்சிட்டு பேசுகிறவங்க பேச தானே செய்வாங்க, இதெல்லாம் நார்மல் தான். நார்மல் தான் அது மற்றவங்களுக்கு, ஆனால் சந்தோஷம் அப்படி இல்லை. இந்த ஆள் குடிக்கும்போது ரொம்ப தெளிவாக பேசுவான், உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையான சந்தோஷம் வெளியே வருவான். அப்படி வெளியே வரும்போது இப்படி தான் ரொம்ப கேவலமாக பேசுவான் அந்த ஆள். இங்கே அனுபவம் அதிகம், சரியா தெரிஞ்சுக்கோங்க நீங்களும். நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? சரி ஓகே நான் கிளம்புறேன். அந்த ஆளோட தங்கச்சி எங்கே போய் சுற்றி இருக்குதுன்னு தெரில, அதை வேற போய் தேடணும். சி இவ சொல்லிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது, என் சந்தோஷம் பற்றி எனக்கு தெரியும். குடிச்சிட்டு தான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னான். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஏற்ற நீதானெல்லாம் சொன்னானே, எனக்கு தெரியும். இவ ரொம்ப பொறாமையில் பேசிட்டு போறா, சத்தியமாக சரியான பொறாமை பிடிச்சவ தான் இவ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு சந்தோஷம் சும்மா விட போகிறதில்ல, மறுபடியும் அவன்கிட்ட போய் நிற்பேன், மறுபடியும் அவனுக்கு சரக்கு ஊற்றி குடிப்பேன், சும்மா விட போகிறதில்ல இன்னைக்கு நான் அவனை. இப்போ உனக்கு என்னதாம்மா வேணும்? ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃப்ரம் யூ கமல். எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 5 minutes ப்ளீஸ். எங்கன்னா தனியாக போய் பேசலாமா? சரி வா போலாம். தேங்க்யூ கமல், தேங்க்யூ ஸோ மச். வாங்க, இன்னைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, கமல்கிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லியே தீரணும், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அவர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்.
இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. நான்லாம் ஒரு ஆளுன்னு என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் பேச மாட்டேன்னு தெரியுதில்ல. விட்டுட்டு போகலாம்ல. சும்மானாலும் ஃபோன் பண்ணுறா, மெசேஜ் பண்ணுறா. இதோ இப்போ நேரில் பார்த்தேங்கிறதுனால என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. சரி, இப்போ என்னமோ பேசணுங்கிறா. என்னன்னு தான் போய் கேட்டுட்டு வருவோம். என்னமோ பேசணும்னு கூப்பிட்டுட்டு நீ பாட்டுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த பால்கனிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே பாருங்களேன், பில்டிங்ஸ், லைட்ஸ், ரோட்டில் வண்டிங்க, செம்மையாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. கரெக்டு தான். இப்போ நீ என்ன விஷயம் பேச வந்தியோ அதை பற்றி பேசு. சரிங்க கமல், ஆக்சுவலாக நீங்கள் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எனிவே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நானும் ரொம்ப ஓப்பன் டைப் தான். மனசில் எதையும் பெருசாக வச்சுக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாகவே யாராக இருந்தாலும் சொல்லிடுவேன். பட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பட் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் இதை விட்டால் வேறு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைக்காது. பட் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இத்தனை பட்டுன்னு போட்டு பேசுறதுக்கு பட்டுன்னு விஷயத்த சொல்லிடலாம். நீ என்ன இவ்வளோ தயங்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஐ லவ் யூ கமல். என்ன பேசுற நீ? இதெல்லாம் தப்பு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. நீ கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல என்ன போய் லவ் பண்ணுறங்கிற? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணணும்னு எதனா இருக்கா என்ன? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை ஆரம்பத்துலேயே சொல்லணும்னு நினச்சேன். பட் எனக்கு சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரலை. அன்றைக்கி நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுலேருந்து நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை. ஆஃபீஸில் பார்த்தாலும் மூஞ்சி பார்க்காம போயிடுறீங்க. நான் கால் பண்ணாலும் நீங்கள் எடுக்கலை, நான் மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் ரிப்ளை பண்ணலை. இன்னைக்கு இதை விட்டால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. அதனால தான் இன்னைக்கு என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு உங்களை பற்றி வேணால் தெரியாமல் இருக்கலாம். பட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி எனக்கு வேறு எதை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லை. இங்கே பாருமா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். கேரக்டர் பிடிச்சிருந்தா கூட லவ் வரும் தான். பட் ஸ்டில் லவ்ங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஒரு சைடு இருக்கிறது அதுக்கு பேர் வெறும் ஒன் சைடு லவ் தான். சரியா? உனக்கு என் கேரக்டர் பிடிச்சிருக்கலாம், நான் அதை தப்பு சொல்லலை. நீ சொன்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். ஐ மீன், நான் அதுக்கு சரியான ஆள் இல்லைம்மா. எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. எனக்கு இந்த லவ்வெல்லாம் வருமா இல்லையான்னு கூட தெரியல. சரியா? நான் சொல்கிறேனே தப்பா எடுத்துக்காத. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரிங்க கமல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். பட் என் மனசில் என்ன இருந்ததோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அது போதும். சரிம்மா, நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காத, ஓகேவா? இதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஐ நோ நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு. பட் ஸ்டில் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி லவ்ங்கிறது ரெண்டு சைடும் வரணுமே. நான் மட்டும் தனியாக பண்ணி என்ன பிரயோஜனம்? தனியாக எவரை வேணாலும் நம்ம லவ் பண்ணலாம். ஆனால் அவங்களும் நம்மள லவ் பண்ணணுமே. அப்போ தான் நான் லைஃப்பில் சேர்ந்து வாழ முடியும். கரெக்டு தான். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் என் கூட வந்து பேசினதுக்கு. சரிம்மா. சரிங்க கமல், அப்போ நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னா வீட்டுக்கு போறியா இல்லை எப்படி? வீட்டுக்கு தான். இதுக்கு மேலே நான் இங்கிருந்து என்ன பண்ண போகிறேன்? என்னம்மா சொல்கிற? சௌமியா பார்ட்டிக்கு உன்னை கூப்பிட்டுருக்கா. நீ இங்கே என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு கிளம்புறேங்கிற? இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது கமல்? எல்லாருமே குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, சிலர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இங்கே வந்தது உங்களுக்காக தான். உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நான் இப்போ கிளம்புறேன். ஐயோ, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுகிறா? சரி தாரா, நீ ஓகே தானே? நீ நல்லா தான் பேசுகிற. ஆனாலும் உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? வருத்தம் இல்லாமல் இருக்குமா? இப்படி ஒரு அழகான பையன் எனக்கு நோ சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருக்க தான் செய்யும். அதுக்கு என்னால் இங்கே உட்காந்து அழ முடியுமா? நான் என் வீட்டுக்கு கிளம்புனா தானே கடன்னு ஓடி போய் அழ முடியும். ஓகே, நான் அதுக்காக தான் கிளம்புறேன்னு சொல்கிறேன். ஓகே, பாய். இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னால் எதுவும் பேச முடியாது இன்னைக்கு. நாளைக்கு நம்ம பேசுவோம் ப்ளீஸ். என் ஆஃபீஸில் பார்த்தா கூட பேசுங்க, பேசாமல் போயிடாதீங்க. என்னம்மா பேசுகிற? ரிலாக்ஸ் கமல், ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ஹாவ் அ குட் டே. நல்ல பொண்ணாக தான் இருக்கா. ஆனால் பாவம் சின்ன பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு போகுது. அதுக்கு புத்திமதி சொல்லியாச்சு இல்லை? அவள் பார்த்துப்பா அவள் லைஃப்பை. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அவங்க வீட்டில் அமைச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாங்க. நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அந்த பொண்ணுக்கு. அது போதும் எனக்கு. உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு தான். நல்லா பேசுகிறான். கடவுளே, இந்த பொண்ணை பார்த்துக்குப்பா. நல்லபடியாக இருக்கட்டும் அந்த பொண்ணு.
என்னடி சௌமியா இப்படி சொதப்பிட்ட? சந்தோஷ் நீ கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே டக்குன்னு. மனோஜ் வந்து கெடுத்துட்டான் பாரு எல்லாத்தையும். அவனா வரலடி, அவன் மணியை தான் தேடிக்கிட்டு இருந்தான். என்கிட்ட கூட கேட்டான் எங்க இருக்கான்னு. நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். மணி நம்ம ரூம்ல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த நந்தினி இருக்காளே, சந்தோஷம் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நைஸா கிளம்பி போனதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால தான் அந்த மனோஜ் வந்து கெடுத்துட்டான் எல்லாத்தையும். சே, என்னடி இப்படி ஆயிடுச்சு? முதல்ல இந்த நந்தினிக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துருக்கணும்டி, அதுக்கப்புறமா சந்தோஷுக்கு ஊற்றி கொடுத்துருக்கணும். இப்போ மட்டும் பெரிய டேஷ் மாதிரி பேசு. ஏண்டி, நான் உன்னை முன்னாடி எடுத்துன்னு போய் கொடுன்னு சொன்னல, கொடுக்க வேண்டியதானே? அவள் தனியாக மாட்டலடி, தனியாக மாட்டினா தானே கொடுக்க முடியும். உங்க கூட தானே நின்றுக்கிட்டு இருந்தா. நீ அவசரப்படாத, நான் எப்படினாலும் அவளை அந்த ஜூஸை குடிக்க வச்சிடுறேன். முதல்ல அதை பண்ணு. நான் சந்தோஷம் 6 கிளாஸ் பியர் குடிக்க வச்சுட்டேன். அதுக்கே அவன் தள்ளாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். சரி, எனக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ நந்தினியை கவுக்குற வேலையை பாரு, சரியா? முதல்ல நம்ம ரூமுக்கு போ, அங்கே இருக்கிற ஜூஸை எடு. சரிடி. அந்த மணி வேற ரூம்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளேடி, அவளை என்ன பண்றது? அவளை வேற ரூம்ல உட்கார வச்சுடுறி. இங்க வெளியில ஒரே சரக்கு ஸ்மெல்லா இருக்கு. அவளுக்கு ஒமட்டிக்கிட்டு வேற வரும். என்கிட்ட சொன்னா, அதனால தான் ஃபர்ஸ்டே கூட நம்ம ரூம்ல உட்கார வச்சேன். இப்போ நீ கூட்டிட்டு போயிட்டு வேற எதனா ரூம்ல உட்கார வச்சிரு, சரியா? அதுவும் இல்லாம அந்த ரூம் காலியா இருக்கணும். அப்பதான் எனக்கும் சந்தோஷக்கும் வசதியா இருக்கும். சரிடி சௌமியா, உடனே போறேன். அவளை தூக்கி ஓரமா போட்டுட்டு அந்த ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு நந்தினிக்கு கொடுக்குறேன். எதுக்கு இந்த ஜூஸை மட்டும் இந்த ரூம்குள்ள வச்சிருக்கிறாங்க? ஒருவேளை ஸ்பெஷல் ஜூஸாக இருக்குமோ? நம்மளே குடிச்சிடுவோம். இதுங்களை தண்ணி எடுத்துன்னு வர சொன்னால் தண்ணியும் எடுத்துன்னு வரல, ஜூஸும் எடுத்துன்னு வரல. எனக்கு இந்த புர்கரெல்லாம் சாப்பிட்டு தொண்டை அடிச்சுக்கிச்சு. இந்த ஜூஸையே குடிச்சிடுவோம். ஆப்பிள் ஜூஸ் நினைக்கிறேன். நல்ல வாசனை வருது. இதை குடிச்சு போட்டு அதுக்கப்புறமா வெளியே போவோம். ஆனால் எனக்கு இந்த ஜூஸில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எதனா கலக்கி வச்சுருப்பாங்களோ? அப்படியெல்லாம் இருக்காது, நம்பி குடிப்போம். என்ன பண்ணுறது, வெளியே போனால் ஃபுல்லாக சரக்கு நாத்தமாக அடிக்குது. அதுலேயே நான் போதையாகி கீழே விழுந்துருவோம் போல இருக்குது. அதுக்கு இதை குடிச்சு போட்டு விழுந்தா கூட பரவாயில்ல, குடிச்சு போட்டுருவோம். ஆப்பிள் ஜூஸ் தான் நல்லா இருக்குது. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? மணி எங்க? அவள் எங்கே இருக்கானே தெரியல. நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். இன்னும் இந்த சௌமியா ரூம் தான் பாக்கி இருக்கு. நான் அங்கே போய் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, டக்குன்னு போய் பாரு. அவள் அங்கேயும் இல்லைன்னா பிரச்சனை தான். சீக்கிரமா போ. ஐயோ ஐயோ, என்னடா பேசுறீங்க? என் தங்கச்சி பாப்பாவை காணாம போய் வச்சிட்டிங்களா? ஐயோ, எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா திட்டுவாங்களே என்ன. டேய் சும்மா இருடா. உன் தங்கச்சி பாப்பா, சி, உன் தங்கச்சி எங்கேயும் போயிருக்க மாட்டாடா, இங்கதான் இருப்பா. அம்மா நீ போமா, நீ போய் பாரு. சரிங்கண்ணா. ஏய், யாரடி சரிங்கண்ணான்ற? ஏய் வெங்காயம், நம்மளுக்கு கல்யாணம் புதிரியே பைத்தியம். அண்ணா என்ன அண்ணா அண்ணான்றா? ஏய், யாரடி அண்ணாங்கிற? கண்ணாடியெல்லாம் வச்சிருவோம்மா. அவளை மூஞ்ச பாரு, நல்லா சம்பட்ட மாட்டா. புருஷன்னு கூப்பிடுறீ என்ன? நீ கண்டுக்காதம்மா, அவன் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கான். நீ போ. நானா வளர்றேன்? இந்த செம்பட்ட மட்டும் தான் வளர்றா. அடியே பைத்தியக்காரி. போயா லூசு. அண்ணா அண்ணா, மணி வந்துட்டானா? மணி எங்கடி போய் தொலைஞ்சா? நில்லு, அடிச்சுடுவேன். சொல்லினே இருக்கிறேன் நான், ஏன் ஓடுறீங்க? என்ன பண்ணுது இது? ஏய், யார்கிட்ட நீ பேசுற? இங்க ஒரு கரடி போயிட்டு பாரு. கரடி நில்லு, ஒழுங்கா இல்ல நான் அடிச்சிடுவோம் உன்னை நாயாச்சி. கரடியா? கரடியா? சொல்ல போய்கிட்டே இருக்கிறேன் நாய. நில்லுச்சி, காதை போறதுக்கு பிச்சுடுற இரு உனக்கு. என்ன உங்க அம்மா உனக்கு காது குத்தலையா? காது குத்தாமலே வச்சுக்கிற நாய கரடி. நாய் கரடி. என் தங்கச்சி எவ்வளவு அறிவாளியா இருக்கிறா. ஐயோ, என்னத்தையும் குடிச்சு தொலைச்சிருச்சு போலயே. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ணன் ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டு சுத்துறான், தங்கச்சிக்காரி ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டு கரடி தேடிக்கிட்டு இருக்கா. ஐயோ, என் மணி நில்லடி, நான் வரேன். அந்த காட்டிக்கிட்டு புச்சு குத்துருவா, வராது போடி. ஐயோ, பைத்தியம் மாதிரி பேசுது. இங்க பாரு நந்தினி, இங்க பாரு ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. ஏய் வானாண்டி, என்ன சும்மா அண்ணன்னு சொல்லாதேடி, நான் உன் புருஷன்டி. டேய் பைத்தியக்காரா, நீ அவளுக்கு புருஷன் தான்டா. யாரு இல்லைன்னு சொன்னது? என் தங்கச்சி என்ன அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மூடிக்கிட்டு நில்லுடா கொஞ்ச நேரம். ஐயோ சரிப்பா, பேசுங்க. சொல்லுங்கண்ணா. நீ ஒரு 5 நிமிஷம் இவனை பிடிச்சிக்கிட்டு நில்லுமா, நான் போய் அவளை இழுத்துட்டு வரேன். எப்படி ஓடுறா பாரு. இந்த ஆளை பிடிக்கிறதுக்கு நான் அவளையே போய் பிடிச்சிட்டு வருவேனே. நந்தினி சொன்ன புரிஞ்சுக்கோமா. இவனாச்சும் பரவாயில்ல, ஸ்டெடியா நிக்கிறான். அது தள்ளாடிக்கிட்டு போயிட்டு இருக்கு. கீழே எங்கன்னா விழுந்துருச்சுன்னா உன்னால தூக்கிட்டு வர முடியாது. நான் பாத்துக்கிறேன், சரியா? அதுக்காக தான் சொல்றேன். இவனை இப்படியே நிக்க வை, கீழே இவனை அப்படியே கீழே போட்டுரு. சரிங்கண்ணா, பிடிக்க முடியலன்னா கீழே விட்டுருவேன். சரிம்மா, அதுக்குன்னு பாத்துக்க. நான் அடிபட்டுற போது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் ஒன்னும் அடிபடாதுண்ணா. அதுவும் இந்த ஆளுக்கு. சரி நீங்க போங்க, அவளை பிடிங்க. சரிம்மா, மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகேண்ணா. நான் இங்க இருக்கிறேன். இவன் யாரை பார்த்துன்னு இருக்கிறா? நந்தினியா? அங்க யாரம்மா பாக்குறா? தொக்கரம் பாரு, நான் என்ன திரும்பி பாரு. ஐயோ கடவுளே, வாயை மூடிக்கிட்டு இருக்குங்க தயவு செஞ்சு. எனக்கு தாங்கலை இங்க. ஓ, சரக்கு ஸ்மெல் வருதா? சாரிம்மா. பேசாம என்ன விட்டுறான், நான் கீழே விழுந்துடுறேன்.
வாயை மூடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஓ வாய முன்னாலே சரக்கு ஸ்மெல் வராதுல்ல. சரி சரி. நீ என்ன இப்போ பிடிச்சிக்கிட்டு இரு, நான் இப்படியே இருக்கேன். ஐயோ கடவுளே, இந்த அண்ணன் எப்பதான் திரும்பி வருவாரோ தெரியல. ச்சே. ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லு நந்தினி, நான் அப்படியே உக்காந்துக்கிறேன். நீ என்ன பிடிக்கணுன்னால கூட அவசியம் இல்லை, ப்ளீஸ். வாயை மூடுங்கன்னு சொன்னேன். சரி நீ கஷ்டப்படுறியன்னு தான்மா சொன்னேன். சரி நீ என்னை விடாமல் பிடிச்சிருக்கிறேன்னா இதுலேயே தெரியுது உனக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குதுன்னு. என் அண்ணன் கூட தான் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவனே நான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏ, என்ன ஐயா, அவன் என் மேலே நிறைய பாசம் வச்சிருக்கிறான், அதை தான் சொன்னேன். அப்போ அந்த சாமியா கூட தான் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு உங்க மேல நிறைய இருக்குதோ? இருக்கலாம், சௌமியாவுக்கு கூட என் மேலே லவ் அதிகம்னு நினைக்கிறேன். ஐயோ லவ்னு வந்து தான் ஞாபகம் வருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இங்கே வந்தோம். ஐயோ நான் பாரு, அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். இதுக்கு தான் வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பணுங்கிறது. இஷ்டத்துக்கு பண்ணா இப்படித்தான் ஆகும். சரி சரி திட்டாத. ஐயோ இப்போ எப்படி நான் அவள் என்ன லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது? இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். இல்லைனா டைரெக்டாக அவகிட்டே போய் கேட்க வேண்டியதுதான். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். டைரெக்டாக அவகிட்டே போய் கேட்டுறேன். இரு, அந்த மஞ்சள் முடிய நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறாவல. ஐயோ, என்ன இந்த ஆள் இப்படி போறான்? ஐயோ கடவுளே, இப்போ இந்த ஆள் பின்னாடி ஓடணுமா நானு? என்னடி சொல்ற? அந்த ஜூஸை பண்ணி குடிச்சிட்டாளா? ஆமாண்டி, குடிச்சதும் இல்லாம இங்கேயே சுத்தி சுத்தி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா வேற. ஐயோ என்னடி சொல்ற? சரி அது எப்படி என்ன போகுது, நீ போயிட்டு நந்தினிக்கு ஜூஸை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணு. என்னடி கொடுக்க போறீங்க என் நந்தினிக்கு? ஹாய் சந்தோஷ், அது ஜூஸு நந்தினி இன்னும் எதுவுமே குடிக்கல, எதுவும் சாப்பிடல, அதான் அவகிட்ட ஜூஸை கொடுக்க சொல்லி சொன்னேன். ஓ ஜூஸா? சரி சரி. என்னமோ ஒன்று, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சௌமி. சொல்லு சந்தோஷ். ஏ சௌமி, டு யூ லவ் மீ? என்ன கேட்குற சந்தோஷ்? அது கேட்கலையாடி ஷெவடி, டு யூ லவ் மீன்னு கேட்குறேன்டி சௌமி. என்னடி ஆச்சு இவனுக்கு தெரியலையே. சந்தோஷ், நீ என்ன பேசுறன்னு புரியுதா உனக்கு? புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு தான் கேட்குறேன். சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா? ஐயோ இவ வேற வந்துட்டாலே. சந்தோஷ், நம்ம அப்புறமா பேசலாம், நான் போறேன். அவளை போனன்னு அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவோம் சொல்லிட்டான். சொல்றி, டு யூ லவ் மீ? ஐயோ